குட் ஆஃப்டர்நூன். சண்டே லஞ்ச். பருப்பு முன்ன கண்டாலே வெறுப்பு, ஆனா இப்ப பிடிக்கும். பருப்பு, சிக்கன், உருளைக்கிழங்கு போட்டு பெரட்டல், வறுவல், whatever. கோஸ் பொரியல். அப்பேலம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பேலம் சாப்பிடுறோம். பிரியா தியாகராஜ் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரியா. காட் பிளஸ் யூ. இயற்கை உங்களுக்கு நல்ல அருளும் சந்தோஷமான ஆத்மீய வாழ்க்கை கிடைக்கட்டும். நானும் சில்வியா நீ ஒன்னே விஷ் பண்ண சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லிடு உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே பிரியா. இன்னொரு பாப்பாவோட தங்கச்சிக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களும் தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கண்ணா, அவளுக்கு விஷ் பண்ணுங்க. நாங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். ரெண்டு பேருமே தாயும் செய்யும். இவங்க நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் நோட்டுக்கும் சந்தோஷம். நிறைய பேர் உருக்கமாக எனக்கு அனுப்புறீங்க. சத்தியமாக அதுக்கு நான் ஒருத்தான்னு தெரியாது. நானும் நார்மலான கோபம், ஆசை, அபிலாஷை எல்லாம் உள்ள ஒரு நார்மலான மனுஷன். என்னோட வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் நான் லைஃப்பில் எதுவுமே படலை. எனக்கு எல்லாமே கடவுள் எல்லாமே இப்போ எப்படி இருக்கணும் அதே தான் நான் பிறந்ததுலேருந்தே இருக்கேன். ஐ நெவர் ஸ்ட்ரகிள் ஃபார் எனி திங். அதனால எனக்கு அப்படி நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு அருகதே கிடையாது. ஐ லிவ் இன் அ நைஸ் லைஃப் ஸ்டைல். கடவுள் புண்ணியத்தில் என்னோட பேரண்ட்ஸு, என்னோட ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாமே நல்ல நிலைமையில் இருந்தாலும் என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி என்னை சந்தித்த மனிதர்களும் ரொம்ப நல்ல மனிதர்களாக சந்தித்தேன். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அதை நான் குறையா சொல்லவே மாட்டேன். நம்ம கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவங்க போயிட்டாங்கன்னா சந்தோஷமா ஓகே இருந்தவர் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருந்தோம். அதை நினச்சி ஆசை போட்டு போயிடணும். இதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க நல்ல கேரக்டர். எங்களுக்குள்ள பண ஆசை, பொருள் ஆசைலாம் கிடையாது. அப்போதுலேருந்தே அந்த டே நல்லா இருக்கணும், சாப்பிடணும், தேவைன்னா சம்பாதிக்கணும், தேவையில்லையா சும்மா இருக்கணும். இப்படிதான் எங்க லைஃப் ஸ்டைல். இயற்கையோ எங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிளஸ்ட் வித் எவ்ரிதிங். ஏதோ பண்ண தர்மமா, எங்க அம்மா அப்பா பண்ண தர்மமா, இல்ல இயற்கை பண்ண தர்மமா தெரியாது, எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எதையுமே எதிர்பார்க்காம செய்யற விஷயங்கள் உங்களுக்கு என்னைக்குமே ஹாப்பியா தான் இருக்கும். எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அது காலி ஆயிடும். நான் ரொம்ப அன்பை எதிர்பார்ப்பேன். இப்ப நான் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால நீங்க காட்டுற அன்பெல்லாம் நான் தூரம் இருந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். அதை தொட்டு அனுபவிச்சு நான் கெடுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க. போடுற மெசேஜ்க்கெல்லாம் நான் ரிப்ளை பண்றேன். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. வாழ்க்கை வாழ்றது எதுக்குன்னா சாப்பிடுறது, நல்லா உடுத்துறதுக்கு, படுக்கிறதுக்கு ஒரு பெட்ல தான் படுக்க முடியும். 10 பெட்ரூம் இருந்தா கூட ஒரு ரூம்ல தான் நீங்க படுக்க முடியும். அந்த 9 ரூமும் நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இதுதான் தியரி. வெள்ளக்காரன், யூரோப்பியன் அப்படிதான் வாழ்றான். பெரிய கோடிசன் தான், அவனுக்கு வசதி இருந்தா எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுக்கிறான். அஃபோர்டபிலிட்டி இருந்தா தான் அதுக்கு போறான். தேவையில்லாம கடன் தலையில ஏற்றிக்க மாட்டான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவங்க எல்லாமே காசுக்காக செய்யறாங்க. சக்சஸ் ஆகுறதும் இல்லை. சினிமாவும் அரசியல் வாழ்க்கை எல்லாமே ஒருத்தர் 2 பேர் தான் சக்சஸ் ஆகும். ஓடுறதுல ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். அதை புரிஞ்சு நடந்துங்க. சிக்கன் கிரேவிக்கும் அந்த உருளைக்கிழங்கு அப்படி வச்சு, உப்பளத்தை அப்படி வச்சு, கோஸ் பொரியலை வச்சு அப்படி சாப்பிட்டா ஐயோ, நெய் போட்டு இருக்கா கிரேவியை வச்சு சில்லியா மேடம் சாப்பிட்றாங்க பாருங்க. தேங்க்யூ மேடமா.